السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يؤمنون بالله واليوم الآخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات وأولئك من الصالحين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லாத பெருங்குடியுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்தேன். அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய வழித்தோன்றல்கள், நபி தோழர்கள், தோழியர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, தாய்மார்களை, உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். மனித வாழ்க்கையில் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற பேருபகாரங்களில் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியம்தான் மிகப்பெரிய ஒரு பேருபகாரம், அருட்கொடை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய ஒவ்வொரு அருட்கொடைகளை குறித்தும் நம்மிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். அந்த அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்திருக்கின்றோம், இந்த மார்க்கத்திற்காக என்ன கடமை ஆக்கியிருக்கின்றோம், என்னென்ன கடமைகளை அதன் அடிப்படையிலே ஆற்றிருக்கின்றோம் என்ற எல்லா வகையான விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டதுதான் மனித வாழ்க்கை. உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பழமொழி இருக்குது. குழந்தை பருவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த பருவங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு கல்வியை நோக்கி போகக்கூடிய நேரத்தில் அடுத்த ஒரு மாற்றம் கல்லூரி பருவம், அதற்கு பின்னால் அதிகாரத்தை பெறுவது, பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதற்கு பின்னால் மனித வாழ்க்கையில் பலகீனத்தை ஏற்படுவது, பலகீனத்திற்கு பின்னால் நோய், நோய்க்கு பின்னால் மரணம். உலகத்தில் மாற்றங்கள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கை உட்பட. நம்மிடத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலேயும் மாற்றங்கள் இல்லாத ஒரு நாள் கூட கிடையாது என்று சொல்லக்கூடிய வகைகளில் தான் இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அடிப்படையிலே படைத்திருக்கின்றான். இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நேரத்திலே நாம் மரணத்தை தழுவவிருக்கின்றோம். உலகத்தில் எண்ணற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நல்லவர்கள் வாழ்ந்தார்கள், கெட்டவர்களும் வாழ்ந்தார்கள். இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களும் வாழ்ந்தார்கள், இறைவனுடைய நேசர்களாக வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இவர்கள் அனைவர்களும் மரணத்தை தழுவிவிட்டார்கள். இறைவன் விரும்பக்கூடிய நல்லடியாராக வாழ்ந்தவர்களும் கூட இந்த உலகத்தில் தொடர்ச்சியான வாழ்க்கை முறையை அவர்கள் பெற முடியவில்லை. சர்வாதிகாரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கூட இந்த வாழ்க்கையின் தொடர்ச்சியை அவர்களால் பெற முடியவில்லை. பிரவுன் மாண்டு விட்டான், மடிந்து விட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள், மடிந்து விட்டார்கள்.
உலகத்திற்கு அருட்புடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், வழிகாட்டினார்கள், மரணத்தை தழுவிவிட்டார்கள். ஏன் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இறைவா உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியை எனக்கு வழங்கி என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையுடைய வெளிப்பாடாக இறைவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை, யாருக்கும் வழங்காத ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். எறும்புகளுடைய பாசை அவர்கள் தெரியும். ஜின்னை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இன்னும் பல வகையான ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். மனித வாழ்க்கை என்பது இறுதி நிலை இதுதான். உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை முறைகளில் எண்ணற்ற இன்பங்களை பெற்றாலும் அல்லது எண்ணற்ற துன்பங்களை சந்தித்தாலும் மனிதன் ஒரு நாள் அவன் மரணத்தை தழுவியே தீர்வான். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த மரணம், அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை, இதை நாம் ஏன் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இப்போது வாழக்கூடிய வாழ்க்கை, அதற்கு பின்னால் மரணம், அதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை இதற்கு ஏற்படுத்தப்பட்டது என்றால் அவர்களிடம் யார் அழகிய நல்ல இபாதத்துகள் செய்கின்றார்கள், நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அவர்களுக்கு இதை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்றாவது இந்த நிலையை நாம் யோசித்திருப்போமா? மரணம் என்ற ஒரு நிலையை நாம் சிந்தித்திருப்போமா? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் மரணத்தை நினைவூறிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜித் நபவியிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தோழர்களோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மரணத்தினுடைய பயத்தை அங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் கூடியிருந்த நபி தோழர்கள், அதை செவியேற்ற மக்கள் அனைவர்களும் அழுதார்கள். எப்படிப்பட்ட அழுகை என்றால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு துக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல நாம பார்க்கிறோம். மரண நினைவை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எண்ணம் என்பது அந்த மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிருக்கின்றோம், அந்த மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த தண்டனைகள் குறித்த அச்சம்தான் இந்த அழுகைக்கு காரணம். நாம் ஒரு நாள் மரணம் அடையவிருக்கின்றோம். அந்த மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் என்ன தயாரித்திருக்கின்றோம்? அல்லாஹ் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எதை முற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். நாம் தானே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்மை பார்த்துதான் திருமறை குர்ஆன் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கின்றது. உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம் அந்த மாற்றத்தை பெறுவதற்காக பல முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். குறிப்பிட்ட காலத்துல அதிகாரத்தை பெற முடியுமா? குறிப்பிட்ட காலத்துல நம்முடைய பிள்ளைகள் கல்வி பருவம், பள்ளி பருவத்தை தாண்டி காலேஜ், கல்லூரி பருவம், அந்த கல்லூரி பருவத்தை அவர்கள் அடைந்ததற்கு பின்னால் தான், அதற்கு பின்னால் பல பயிற்சிகள், அதற்கு பின்னால் தான் அதிகாரத்தை பெற முடியும். உலகத்துல இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்னால் தான் அந்த அதிகாரம் நம்முடைய கரங்களிலே சேர்கின்றது. இந்த அதிகாரம் என்பது எவ்வளவு காலம் நம்முடைய கரத்தில் இருக்கும்? அதே போன்றுதான் பொருளாதாரத்தை தேடக்கூடிய அந்த முயற்சியில் நாம உடனே நமக்கு பொருளாதாரம் கிடைச்சிருமா? ஒரு மாச ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் கூட மாதத்திற்கு பின்புதான் அவருக்கு அந்த ஊழியத்திற்குரிய ஊதியம் கிடைக்கும். இந்த ஒரு மாத காலம் அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த தியாகம் செய்ததற்கு பின்னால் அடுத்து தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்கின்றார். ஒரு ஊழியர் ஒரு மாத ஊதியம் 10,000 ரூபாய் அப்படின்னா அடுத்து ஒரு வருடத்திற்கு பின்பாக 15,000 கிடைக்காதா என்ற அளவில் அவருடைய முயற்சி இருக்கின்றது. ஒருவர் ஒரு மாதம் 1,00,000 ரூபாய் பொருளாதாரத்தை வியாபாரத்தின் மூலியமாக ஈட்டுகின்றார் என்றால் அடுத்த அவருடைய நிலை என்பது அடுத்த மாதம் இதைவிட அதிகம் கிடைக்காதா என்ற அளவில் அவருடைய
இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தன்னுடைய முயற்சி என்பது எந்த முற்றுப்புள்ளியும் இல்லாத வகையில் அவருடைய உடல் உபாதை அதற்கு தடை இல்லை, அவருடைய நேரங்கள் அதற்கு தடை இல்லை, அவருடைய சுக துக்கங்கள் அதற்கு தடை இல்லை. ஆனால் முயற்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விஷயத்துல நாம எவ்வளவு முயற்சி செய்யறோம். இந்த முயற்சி என்பது ஒரு நாள் முடிந்து விடக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு நாள் முடிந்துவிடக்கூடிய இந்த முயற்சிக்கு நாம் எவ்வளவு எண்ணற்ற தியாகங்களை நாம் மேற்கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உன்னுடைய வாரிசுடைய சொத்திற்கு நீங்கள் விருப்பம் கொள்வீர்களா, ஆசை கொள்வீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. சகாபாக்கள் மத்தியில் தன்னுடைய வாரிசுடைய சொத்துக்கு யாராச்சும் விரும்புவாங்களா? தன்னுடைய பிள்ளையுடைய சொத்து, நம்முடைய பிள்ளைகளுடைய சொத்திற்கு நாம் ஆசை கொள்வோமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்க அதற்கு ஆசைப்பட மாட்டோமே, அந்த மாதிரி சொத்து எங்களுக்கு தேவையில்லையே, விரும்ப மாட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய சொத்து என்பது அது உங்களுடைய வாரிசுக்குரியது. எதுவரை என்றால் மரணத்திற்கு பின்னால் அந்த சொத்து என்பது உங்களுக்கு உரியது அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை நம்ம சேமிக்கிறோம் இல்லையா? அதிகாரத்துக்கு பின்னால பொருளாதாரம் தானே. அதிகாரத்திற்கு வந்தார் என்றால் அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்யவா வர்றாங்க. ஒரு ஆட்சி அதிகாரி மக்களுக்கு நன்மை செய்யவா வர்றாரு, அதன் மூலமாக ஊதியம் தான் அவருடைய இலக்காக இருக்கும். இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அது உங்களுடைய சொத்து அல்ல, அது உங்களுடைய வாரிசுக்குரியது. வாரிசுடைய சொத்தை நீங்க விரும்ப முடியுமா? இன்னைக்கு சேர்க்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தும் நமக்குரிய பொருளாதாரம் இல்ல. நமக்கு என்ன தேவை இருக்கும்? உணவு தேவை, தங்குறதுக்கு இடம் தேவை, உடுத்துக்கிறதுக்கு ஆடை தேவை. இது எதுவரை? மரணம் வரை. மரணத்திற்கு பின்னால் இது கூட நம்முடைய பொருளாதாரம் இல்லை. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், உங்களுடைய வாரிசுடைய சொத்திற்கு நீங்கள் விருப்பம் தெரிவிப்பீர்களா? இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணத்திற்கு முன்னால் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறை வழியில் நீங்கள் தான தர்மம் செய்து விடுங்கள். நீங்க எதை அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்றீங்களோ அது உங்களுக்குரியது. இன்னைக்கு நாம சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கொடுத்தால் போயிடும், கொடுக்காம இல்லைனால் போயிடும். நாம கொடுத்தால் போயிடும், நாம கொடுக்கல அப்படின்னா இயல்பாகவே இறைவனுடைய சட்ட அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சொத்து போய்விடும், அந்த சொத்து சென்று விடும். ஆனால் அதற்கு பின்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் வாரிசுடைய சொத்தை நாம இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்லக்கூடிய சொத்துக்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தினுடைய அந்த திட்டங்களை பற்றி தெளிவான முறையிலே விளக்கம் அளிக்கின்றது. நம்மிடத்திலே இறைவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்னவென்றால் அதற்கு நமக்குரியது அப்படின்னு நாம நினைக்கிறோம். நாம சேமிக்கிறது, நாம் சம்பாதிப்பது, இவை அனைத்தும் நமக்குரியதாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இறைவனுடைய பாதையிலே நாம் தான தர்மம் செய்ய தவறிவிட்டோம் என்றால் அந்த பொருளாதாரம் நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லிட்டான். எந்த அளவுல அப்படின்னா நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களை லேசான வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான். லேசான வேதனை. கொஞ்சம் மக்கள் அப்படி முன்னால வாங்க, வந்தீங்கன்னா பின்னால வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் அவங்க உட்கார்றதுக்கு சௌரியமா இருக்கும். அப்போ சில மனிதர்களை, சில அடியார்களை லேசான வேதனை கொண்டு அல்லாஹ் வேதனைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த அடியாரிடத்திலே அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? இந்த வேதனையிலிருந்து நீ பாதுகாப்பு பெறுவதற்கு நீ எப்படி விரும்புவாய்? பூமி நிறைய உனக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் இந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதை நீங்கள் இலக்காக கொள்வீரா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவான், பூமி நிறைய எனக்கு செல்வங்கள் வழங்கப்பட்டாலும் அதை கொடுத்து விட்டு இந்த வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு பெற விரும்புவேன். நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை பொருளாதாரம் தீர்த்திரும், இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய அந்த இழப்பை பொருளாதார தீர்த்திரும் என்று நாம் எல்லா வகையிலும் அதை நோக்கி நாம் செலவு செய்கின்றோம். நேரத்தையும் காலத்தையும் அனைத்து விதமான நம்முடைய தியாகங்களையும் அதை நோக்கி நாம் திருப்புகின்றோம். ஆனால் அந்த அனைத்தும் நாளை மறுமை நாளில் நமக்கு பலனளிக்குமா என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த எல்லா சொத்துக்களையும் கொடுத்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது. சின்ன வேதனை, சின்ன தண்டனை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சின்ன தண்டனை.
உலகம் முழுக்க பூமி நிறைய அவருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும் அதிலிருந்து அதை இழப்பீடாக கொடுத்து இந்த வேதனையிலிருந்து மீள்வதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது என்றால், மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையை தப்பிக்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நெறிமுறை நமக்கு கொடுத்திருக்கு. திருமறை குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த விளைவை மையப்படுத்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை பற்றி அந்த தோழர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தோழர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் நாம பார்க்கிறோம். மரணம் என்ற ஒரு நிலை இந்த உலகத்துல சூரிய கிழக்க உதிக்குது. சூரியன் உதிச்சு எல்லா நாளுமே வெயில் இருந்துச்சு அப்படின்னா நாம வாழ முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றான். மனித வாழ்க்கைக்கு தேவையான இயல்பான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றான். இன்னைக்கு மழை, நேற்று ஆரம்பிச்ச மழை, விடிய விடிய மழை, தொடர்ச்சியான ஒரு மழை. இந்த மழை தொடர்ந்தது என்றால் நம்ம வாழ முடியுமா? இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். நம்முடைய பொருளாதாரத்தை எவ்வளவு நாம் சேர்த்து வைத்தாலும் மழையை அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கிவிட்டான் என்றால் இந்த உலகத்தில் கூட நம்மால் வாழ முடியாது. இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை நாம் யோசிப்போம். ஆனா இந்த உலகத்துல யோசிக்க முடியும். இங்க இல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போக முடியும். வேற ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னா வேற ஒரு நாட்டுக்கு போக முடியும். இந்த மாதிரி இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கும் அல்லது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் பல வழிகள் இருக்கு. இந்த உலகத்துல உடல் உபாதை ஏற்படுது, நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாக அதை தீர்த்துக் கொள்ள முடியும், நிவாரணத்தை பெற முடியும். ஒருத்தர் கிட்னி பிரச்சனை இருக்குதா, அந்த கிட்னியை சரி செய்யறதுக்கு அவர் என்ன செய்யலாம்? மருத்துவம் பார்க்கலாம். இப்படி உடலில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை, நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை சரி செய்வதற்கு மருத்துவத்தை இந்த பொருளாதாரத்தின் மூலமாக தேட முடியும். இந்த உலகத்துல பயன்பெறும். ஆனால் இந்த பொருளாதாரம் மரணத்திற்கு பின்னால் பயன்பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை நம்மிடத்திலே மிகைத்தால் மட்டும்தான் நாம் அதை கொண்டு நாம் பயன்பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், அதாவது நல்லவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையை நோக்கி அவர்கள் விரைந்து செல்ல வேண்டும். இந்த மரணத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய மரணம் எப்போது ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத, நாளைக்கு கூட மரணம் வருமே, நாளை மறுநாள் கூட மரணம் அடைஞ்சிருவோமே அப்படின்ட்டு மரணத்தை எதிர்நோக்கி நம்முடைய வாழ்க்கைகளை நன்மையாக மாற்றி விடுவார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். நல்லவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் ஃபஸ்தபிகுல் கைராத், அவர்கள் நல்லதை நோக்கி விரைவார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னக்கும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத் வ யதுஊனனா ரகபம் வ ரஹபம் வ கானு லனா ஹாஷியூன், அந்த நல்லடியார்கள் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால் நல்லதை நோக்கி அவர்களுடைய செயல்பாடு விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த நன்மைகளை தவறவிட மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நல்லது என்று சொல்லிவிட்டது என்றால் அந்த நல்லதில் இருந்து ஒருபோதும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அச்சத்தோடும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா இந்த நன்மையை என்னிடத்திலிருந்து அங்கீகரித்து விடு, நாளை மறுமை நாளில் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிடு என்பதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நாம சூரா 21வது அத்தியாயத்துல நாம பார்க்கிறோம். இது நல்லவர்களுடைய நிலை. நல்லவங்கன்னு கண்டறிஞ்சாச்சு. நபிமார்கள் தவறு செய்வாங்களா? நபிமார்கள் ஏதாவது தவறுல ஈடுபடுவாங்களா? ஈடுபட மாட்டாங்க இல்லையா? அந்த நபிமார்களுடைய நிலையே இறைவன் ஆகுமாக்கிய நன்மையான விஷயத்துல விரைந்து போறாங்கன்னா, விரைந்து செல்வதுன்னா என்ன அர்த்தம்? நம்மை எதிர்நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கின்றது, எந்த நேரத்திலும் மரணம் நம்மை தழுவிவிடும். இன்னைக்கு சமூகமா நாம இருக்கிறோம், இன்னைக்கு சமூகமா நாம இருக்கிறோம், குடும்பமா நாம இருக்கிறோம். நமக்கு பாதிப்பு என்றால் நமக்கு உதவுவதற்கு ஆளோடு இருக்கின்றோம். ஆனால் மரணம் வந்துவிட்டது என்றால் நாம் தனியாக இறைவனை சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் நமக்கு பாதுகாப்பு கவசம் எதுவென்றால் நம்முடைய இபாதத்து தான் என்று புரிந்துதான் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, நபித்தோழர்கள் இருக்காங்க இல்லையா? நபித்தோழர்களுடைய நிலையை நாம பார்த்தோம் அப்படின்னு வைங்க, எந்த நன்மையும்
இலக்க தயாரா இருக்க மாட்டாங்க. நபித்தோழருடைய நிலையை வந்து இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால் அவங்க நிலை எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன பிரச்சனைக்கு மோட்டிவேஷன், சொத்து பிரச்சனை வருதா சட்டம் போட்டு உயிர் எடுக்கக்கூடிய சமூகம். இருண்ட பக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அன்றைய அரபுகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க. எல்லை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்தது என்றால் பள்ளிக்கு பள்ளி தீர்ப்பதை தன்னுடைய வாரிசுக்கு சொல்லிவிட்டு மரணமடையக்கூடிய அளவில் அவர்களுடைய ஐயாமுல் ஜாகிரியா என்ற நிலை இருந்தது. அந்த சமூகம் தான் பிற்காலத்தில் எப்படி மாறுச்சு அப்படின்னா, மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை என்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு வைங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு இலக்கா இருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் பத்ருடைய யுத்தம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த யுத்தத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி தோழர்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. உபதேசம் செய்யக்கூடிய நேரத்துல வந்து ஒரு நபி தோழர் உமைர் பின் அல் ஹுமாம் என்ற ஒரு நபி தோழர், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கூமு இலல் ஜன்னதி அர்லுவ ஸமாவாத்தி வல் அர்த். அந்த பத்ருடைய யுத்தத்தை காட்டிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, கூமு இலல் ஜன்னதி, சொர்க்கம் இந்த பகுதியில் இருக்கின்றது, அர்லுவ ஸமாவாத்தி வல் அர்த், அது வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம் என்று சொன்ன உடனே அந்த நபி தோழர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா, கையில வந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பயான செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நபி தோழர் தன்னுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கம் என்பது வானம் பூமி பரப்பளவு கொண்டதா என்று கேட்டுவிட்டு, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் என்றால் அதை அடைவது மட்டும்தான் என்னுடைய இலக்கு, அதற்கு இந்த பேரித்த பழம், இந்த உணவு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய வாயில அப்படியே வந்து முன்னால பேசிக்கிட்டே போறாரு. வீரதீரமாக போராடுகின்றார். அவருடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் ஷஹீதாகின்றார். ஒரே ஒரு வார்த்தை, களத்தை காட்டுறாங்க, போர்க்களம். இன்னைக்கு நாம வந்து மழையில தொழுக வர மாட்டேங்கிறோம், அப்படித்தானே? ஜும்மாவுடைய நன்மைகளை அடைய முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். மார்க்கத்துல நன்மை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை ஜிஹாத் செய்ய அப்படி இருக்கக்கூடிய இந்த வாசல் இன்னுமே நமக்கு வரல, பின்னால வரலாம். நபித்தோழர் காலத்துல இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தோழர்கள்ட்ட வந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நீங்கள் நுகர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த எல்லையை காட்டுறாங்க. அந்த நபித்தோழருடைய வார்த்தை செயல் வடிவாக மாற்றி களத்திலே சென்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். இன்னைக்கு நமக்கு இபாதத்துக்கு பல வழி இருக்குத, நன்மையை நோக்கி நாம எங்க முந்துறோம்? ஜும்மாவுடைய விஷயத்துல வந்து மார்க்கம் காட்டி தந்த நன்மையை நாம் முழுவதுமாக நாம் அடைந்தோம் என்றால் மரணம் வரை பல நன்மைகளை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். ஜும்மாவுடைய விஷயத்துல இந்த விஷயத்தை இரண்டாவது உரையில் காண்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை முழுவதுமாக பெற்று இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஜும்மாவுடைய அந்த விஷயம் இதுல நாம வந்துட்டு முயற்சி செஞ்சிருக்கிறோமா? மார்க்கத்துல வந்து யாருக்கும் வழங்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய பாக்கியம். ஐவேளை தொழுவணும். ஐவேளை தொழுவது ஒரு தொழுகை என்பது இன்னொரு தொழுகைக்கு இடையில இருக்கக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம். நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அந்த தொழுகை நமக்கு வழிகாட்டுகின்றது. தொழுகை விஷயத்தில் நம்மிடத்திலே கவனச்சிதறல் இருந்தால், நாம் மூமினாக இருந்தால் இதை நோக்கி நாம் விரைய வேண்டும். மற்ற செயல்கள் அனைத்தையும் நாம் பின்னோக்கி நாம் தள்ளிவிட்டு இதை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒருவர் ஜும்மாவுடைய நாள் என்று குளித்து விட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நறுமணத்தை பூசிக்கொண்டு எண்ணெயை தேய்த்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி உது செய்து விட்டு நடந்து வருகின்றார் என்றால் ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு தீமை அளிக்கப்படும், ஒரு தகுதி உயர்த்தப்படும். எத்தனை ஸ்டெப் நாம் எடுத்து வர்றோமோ இது கிடைக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இமாம் உரையாற்ற தொடங்குவதற்கு முன்பாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுடைய பதிவு, அவருடைய பெயர் அனைத்தும் வாசல்ல வந்து ஒரு வானவர் நிற்பாரு, நின்றுட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாரு. உலகத்துல வந்து ஒரு இன்டர்வியூ கிடைக்குது அப்படின்னு வைங்க, ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா
அது மாசத்துல ஒரு இன்டர்வியூ, அந்த நேரத்துல குறிப்பிட்ட 10 மணில இருந்து 12 மணி வரை அந்த இன்டர்வியூ டைம் அப்படின்னா, அந்த ஆபீஸுடைய வாசல்ல போய் பல மக்கள் லைன் கட்டி நின்னா கூட காத்திருந்து அந்த இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணிட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற உறுதி இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய சமூகம், கொஞ்ச காலத்துல அந்த இன்டர்வியூல கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் முடிஞ்சிருமே, செத்து போயிடுவோமே, மரணத்தை தழுவிடுவோமே, மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் எதை சேர்த்து இருக்கின்றோம்? இந்த ஜும்மா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் நன்மையாக. அப்போ ஒவ்வொருத்தருடைய பேரும் எதுவரை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், இமாம் மெம்பர்ல ஏறக்கூடியது வரை இங்க இருக்கக்கூடியவர் மெம்பர்ல இமாம் ஏறதுக்கு முந்தி வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பேர் எல்லாம் வானருடைய பதிவேட்டுல எழுதப்பட்டு விட்டது. வராத உங்களுடைய பேர் எழுதப்படவில்லை, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டீர்கள். யாரெல்லாம் இமாம் மெம்பரிலே ஏறுவதற்கு பின்னால் வந்து விட்டீர்களோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு நீங்க வந்துட்டீங்க, சந்திச்சிட்டீங்க, செவியேற்று விட்டீர்கள் என்றால் வரக்கூடிய வாரங்களிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த உபதேசம். பதக்கில் இன்ன திக்ரா தன்ஃபுல் மூமினின். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், உபதேசம் என்பது மூமின்களுக்கு பலனளிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயம் முடிஞ்சதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் ஆரம்ப நேரத்திலே ஒருவர் இறைவனுடைய ஆலயத்திலே வந்து ஜும்மாவுடைய நாள் என்று அமர்ந்து விட்டால் அவருக்கு ஒட்டகம் தர்மம் செய்த நன்மை, அடுத்த நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாடு, அடுத்த நிலையில் வரக்கூடியவருக்கு ஆடு, அடுத்த நிலையில் வரக்கூடியவர்களுக்கு ஆட்டுக்கு பின்னால கோழி முட்டை, இதற்கு பின்னால இமாம் மெம்பர்ல ஏறிடுவாரு. அதற்கு பின்னால ஒண்ணுமே கிடையாது. வாரம் ஒட்டகத்தை, மாட்டை, ஆட்டை, கோழிய, முட்டைய தர்மம் செய்யக்கூடிய நன்மைகளை நாம், நம்முடைய பொருளாதாரம் என்பது சின்ன தொகையா இருக்கும், நம்முடைய குடும்பத்திற்குரிய சேமிப்பா கூட அதை மாற்ற முடியாத ஒரு தொகையா இருக்கும். ஆனால் வாரம் இந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாசலை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால், நன்மையை நோக்கி நாம விரைந்த சமுதாயமாக நாம இருக்க முடியுமா? கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பு என்பது நிறைய சிறப்பு இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இந்த ஜும்மாவுடைய சிறப்பு என்பது ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில இருக்கக்கூடிய சிறிய பாவத்திற்கு பரிகாரம். சின்ன சின்ன பாவத்தை நாம செஞ்சிருப்போம், வாழ்க்கையில மனுஷனா இருக்கிறோம், மனிதர்கள் என்றால் பாவங்களை செய்யக்கூடியவர்கள். அந்த பாவத்திற்கு இந்த இபாதத் ஒரு பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, மேலும் 3 நாட்கள் 10 நாளுக்குரிய பரிகாரம் என்னவென்றால், ஜும்மாவுடைய தொழுகையை நாம தொழுதற்குரிய நன்மையின் மூலமாக இந்த பரிகாரம் கிடைக்குது. ஜும்மா அப்படின்னா 2 ரக்காத் தொழுவது கிடையாது, 2 ரக்காத் வெறுமனே தொழுவது கிடையாது. ஆரம்ப நேரத்தில் நாம் அமர்ந்து இமாம் உரையாற்றுவதற்கு பின்னால், அதற்கு பின்னால் தொழுகையை முடித்து கலைவதுதான் ஜும்மாவுடைய நன்மை. இந்த நன்மையை வாரம் நாம அறுவடை செஞ்சா எத்தனை வாரம் நாம சந்திக்க முடியும்? மாசத்துக்கு 4, வருஷத்துக்கு 44, 45, எத்தனை வயசு நாம இந்த உலகத்துல பருவ வயதுக்கு பின்னால நாம வாழ்றோமோ, அந்த வாழ்க்கைக்குரிய நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றான் என்றால், இந்த பாக்கியத்தை நாம் அறுவடை செய்யாமல் மரணம் அடைந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட கைசேதத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக் கூடாது. இந்த இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நபிமார்கள் எப்படி இந்த மரணத்திற்கு பின்னால் நன்மைகளை வாரி சுரட்டுவதற்கு முயற்சி செய்தார்களோ, அதுபோன்று நாமும் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக, தொழுகையை முறையாக நாம் தொழக்கூடியவர்களாக, ஜும்மாவுடைய வணக்க வழிபாடுகளை முறையாக நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, மேலும் இறைவன் நமக்கு வழங்கிய பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக, இந்த 3 விஷயத்தை இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். இன்னும் எண்ணற்ற நன்மைகளை மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் விளங்கி நம்முடைய மரணத்திற்கு பின்னால் செய்யக்கூடிய நேரத்தில், மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியங்களை இறைவன் நமக்கு வழங்க இருக்கின்றான். அப்படிப்பட்ட பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களாக இறைவனை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.